யாருக்காக பிறந்தவர் யார் என்பது இறைவன் மட்டுமே அறிந்த ரகசியம். எத்தனையோ நபர்கள் வாழ்வில் வந்து போகலாம். எத்தனையோ பேரை பார்த்து நம் வாழ்க்கை துணை இப்படி அமைந்தால் நன்றாக இருக்குமே என்று நாம் ஆசை கொள்ளலாம். ஆனால் நமது வாழ்க்கை யாருடன் பிணைக்கப்பட வேண்டும் என்பதை இறைவன்தான் முடிவு செய்வார். அதையும் மீறி நாம வழியத் தேடிச் சென்று ஒருவரை மணந்தாலும் அந்த உறவு நீடிக்க வேண்டுமா வேண்டாமா என்பதை முடிவு செய்வதும் அந்த இறைவனே. அப்படித்தான் நம் கதையிலும் பலரது வாழ்வு அவர்கள் ஆசைப்பட்டபடி அமையாமல் இறுதியில் இறைவனின் இச்சைப்படியே அமைந்து போனது. நந்தினிக்கு அவள் ஆசைப்பட்ட ஆதித்யனுடன் அல்லாமல் மாறனுடன் விவாகம் நடக்கவிருந்தது. மாறனுக்கோ அவன் காதல் மனைவி சுகந்தியுடன் வாழ்க்கையை அனுபவிக்க முடியாமல் நந்தினியுடன் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. சிவகாமிக்கோ அவள் ஆசைப்பட்ட வருணனுடன் அல்லாமல் கௌதமனுடன் திருமணம் நடந்து முடிந்திருந்தது. வருணனுக்கோ அவன் காதலித்த வாகினியுடன் அல்லாமல் வைஷாலியை மணக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருந்தது. அந்த வைஷாலிக்கோ அவள் காதலித்த இளங்கோவை மறந்துவிட்டு எதிரியான வருணனை மணந்து கொள்ளும்படி விதி சதி செய்திருந்தது. அந்த வரிசையில் பவித்ராவுக்கு அவள் ஆசைப்பட்ட வருணனுடன் அல்லாமல் அரசன் காட்டும் வேறொருவனை அவள் கரம் பிடிக்க அங்கே ஆலோசனை நிகழ்ந்து வந்தது. இளம் வயதிலேயே பெரும் அனுபவத்தோடும் முதிர்ச்சியோடும் பவித்ரா பேசிய விதம் ஆதித்யனை கவர்ந்து அவளது குணநலன்களுக்கு தகுந்த மணமகனை அவளுக்கு மனம் முடித்து வைக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டான் அரசன். தனது எண்ணத்தை வெளிப்படுத்தவும் ஆரம்பித்தான் அவன். பெரியவர்கள் இருக்க வருணை குறித்து மணக்க வேண்டியவளிடமே பேசக்கூடாது என்பதால் தனது கருத்தை அவளது பெரியன்னையிடம் வெளிப்படுத்தி வந்தான். ராணியை நோக்கிய அரசன், நான் முன்பே கூறியது போல பவித்ரா ஒரு அரிய வகை பொக்கிஷம் தேவி. பொக்கிஷத்தை அடைவது பெரிதல்ல, அதை பாதுகாத்து வைப்பதுதான் முக்கியம். வைரக்கல்லை எடுத்து உப்புக்கள் போடும் ஜாடியில் அடைத்து வைத்தால் வைரத்தின் தனித்தன்மை காண்பவர்களுக்கு தெரியாது. வைரத்தை அதற்கென தயாரித்த நகைப்பெட்டியில் பட்டு துணி விரித்து பாதுகாத்து வைத்தால்தான் வைரம் வைரமாக ஜொலி ஜொலிக்கும். அதுபோலத்தான் பவித்ரா போன்ற பவித்திரமானவளை பண்பில்லாத ஒருவனிடம் கொடுத்துவிடக்கூடாது. குணவதியான இவளை தகுந்த குணசீலனிடம்தான் ஒப்படைக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒருவனை நான் நன்கு அறிவேன். என் மெய்க்காவல் படையின் உபதளபதி அகிலன்தான் அந்த வரன். வீரதீரத்திலும் சரி, விசுவாசத்திலும் சரி, அவன் அவனது நண்பன் செண்பகமாறனுக்கு இணையானவன். சுக சௌகரியங்களையெல்லாம் துறந்து எனக்காகவே சேவை செய்து வாழ்நாளை செலவிட்டு வர நந்தினிக்கும் மாறனுக்குமாவது ஒரு காரணம் இருந்தது. ஆனால் அகிலனுக்கு அப்படியானதொரு காரணமும் அவசியமும் இருந்திருக்கவில்லை. எனினும் தன் ராணி மீது கொண்டிருந்த பக்தியினாலும் நண்பனிடம் கொண்டிருந்த தோழமையினாலும் தனது தாய்நாட்டை விட்டு வந்து எனக்காக சண்டையிட்டு இரத்தம் சிந்தி என் நலன் ஒன்றிற்காகவே பாடுபட்டு வருகிறான் அவன். மன்னன் என்னையே அர்ப்பணிப்பு உணர்வுடன் பார்த்து கொண்ட அவன் மனைவியாகப் போகிறவளை எத்தனை அக்கறையுடன் பார்த்து கொள்வான். திருமணத்திற்கு அகிலனிடம் ஒப்புதல் வாங்க தேவையில்லை. கல்லோ முள்ளோ நான் காட்டிய பாதையில் பயணிக்க அவன் தயங்க மாட்டான். அவனை பொறுத்தவரையில் என் பேச்சுக்கு மறுபேச்சே இல்லை. உங்கள் மூவருக்கும் இந்த திருமணத்தில் சம்மதம் என்றால் இதை நிகழ்த்தி வைப்போம் என்று ராணியையும் பவித்ராவையும் மற்றும் அவளது அன்னையையும் மாறி மாறி பார்த்தவாறு கூறி வந்தான் அரசன். அவன் வாக்கியத்தின் இறுதி வரியை கூறி வந்த போதே ராணி இடையிட்டு, குறுக்கிடுவதற்கு மன்னிக்கவும் அரசே. குமுத பர்வதம் மட்டுமல்ல, விசுவாசத்தில் சந்திரபுரியினர் நாங்களும் சளைத்தவர்கள் அல்ல. எங்கள் நாட்டிற்கு சாபக்கேடான என் கணவரையும் அவருக்கு ஒத்து ஊதிய சில விசுமைகளையும் வைத்தே எங்கள் அரச பக்தியை சந்தேகித்து விடாதீர்கள் பிரபு. அந்த விஷக்கிருமிகளை விட்டொழித்த பின்பு என் நாடு சுகாதாரமானதாகிவிட்டது. தாங்கள் காட்டிய பாதையில் பயணிக்க நாங்களும் தயங்க மாட்டோம் பிரபு. தாங்கள் பரிந்துரைக்கும் திசையில் கல்முள் இருக்காது, மாறாக மலரும் நறுமணமுமே இருக்கும். அந்த நம்பிக்கை எங்களுக்கு பரிபூர்ணமாக உண்டு. தாங்கள் நிர்ணயித்த மாப்பிள்ளைக்குத்தான் எங்கள் பெண்ணை மணமுடித்துக் கொடுப்போம். வரனை தேர்வு செய்த தாங்களே அவர்கள் வாழ்க்கையை துவங்க ஒரு நன்னாளையும் தேர்ந்தெடுத்து தாருங்கள் அரசே. எங்கள் மூத்த மாப்பிள்ளையை இன்று வரவேற்று விட்டோம். எங்கள் இளைய மாப்பிள்ளையை வரவேற்பதற்கான நாளை எதிர்நோக்கி காத்திருக்கிறோம் பிரபு என்று உற்சாகத்துடன் உரைத்தார். அரசன் இடையிட்டு, திருமணம் நடந்த காலகட்டத்தை வைத்து வருணனை மூத்த மாப்பிள்ளை என்கிறீர்கள். ஆனால் முறைப்படி தங்களது மூத்த மகளை மணப்பவன்தானே வீட்டிற்கு மூத்த மாப்பிள்ளை. அப்படி பார்த்தால் பெரியவள் சுபத்திரையை மணக்கவிருப்பவனைத்தானே நீங்கள் மூத்த மாப்பிள்ளை என்று குறிப்பிட வேண்டும். வருணன் இரண்டாவது மாப்பிள்ளையே என்று அரசியின் கூற்றை திருத்தினான். அரசனின் கருத்தை கேட்டு விரக்தி புன்னகை செய்த ராணி, அப்படியென்றால் எனது மூத்த மாப்பிள்ளை மரணதேவன்தான் பிரபு. ஏனெனில்
சுபத்திரையை நான் மரணதேவனுக்கே மணமுடித்து வைக்க விரும்புகிறேன். தர்மத்தை மீறி அப்பாவிகளை இம்சித்த அவள் என் மகளே அல்ல. தங்களை பழிவாங்குவதற்காக அவள் பதுங்கியிருந்ததாக கூறினீர்கள். ஒன்றை தங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன் அரசே. இன்றைக்கு அந்த பாதகியை நான் நேருக்கு நேர் சந்திக்கிறேனோ அன்றைக்குதான் அவளது வாழ்வின் இறுதி நாள். அதீத அன்பினால் அவளை அடிக்கக்கூட செய்திராத எனது கரங்களால் அவளுடைய உயிரையே பறிக்க எண்ணியிருக்கிறேன். நான் பெற்ற மகளால் ஆதித்தபுரி தாக்கப்பட்டதை அறிந்து இந்த சந்திரபுரி மக்களின் பழிச்சொல்லுக்கு ஆளாகி நான் அனுபவித்த அவமானங்கள் வார்த்தையில் அடங்காதவை பிரபு. கௌரவத்தோடு தலை நிமிர்ந்து வாழ்ந்து வந்த என்னை தலை குனியச் செய்தவள் அவள். அந்த அரக்கியை பெற்று நான் செய்த பாவத்திற்கு அவளை என் கையாலேயே கொன்று போட்டு அதன் பின்பு பிராயச்சித்தத்தை தேடிக்கொள்கிறேன் அரசே. வேண்டாம் என்று கூறி என்னை தடுத்து விடாதீர்கள். தாங்கள் ஆணையிட்டால் அதை என்னால் மீற முடியாது. என் முடிவிலிருந்து பின்வாங்கச் சொல்லும் இந்த ஒரு ஆணையைத் தவிர வேறு எந்த உத்தரவு வேண்டுமானாலும் பிறப்பியுங்கள். வார்த்தைக்கு வார்த்தை தங்கள் கட்டளையை நிறைவேற்றுகிறேன் என்று வைராக்கியத்துடன் வாக்களித்தார் ராணி. பெரியவரின் கோரிக்கைக்கு என்ன பதில் கூறுவது என்றுதான் அரசனுக்கே விளங்கவில்லை. மனதிற்கு வழி கொடுக்கும் அந்த பேச்சை மாற்ற எண்ணிய ஆதித்யன் ராணியை நோக்கி, என் மீது நீங்கள் இத்தனை மதிப்பு கொண்டிருப்பதை எண்ணி மகிழ்கிறேன் தேவி. மகன் வயதுடைய எனது வார்த்தைகளுக்கு பெரும் மதிப்பு கொடுக்கும் உங்களது பாங்கு என்னை மிகவும் கவர்ந்துவிட்டது. சுப நிகழ்வு பற்றி பேசிக் கொண்டிருக்கும் தருணத்தில் துக்கம் தரக்கூடிய எந்த விவாதமும் வேண்டாம். பவித்ராவை அகிலனுக்கு மனமுடித்து தர நீங்கள் சம்மதித்து விட்டீர்கள். இருந்தும் இது நாம் மட்டுமே எடுக்கும் முடிவு அல்ல. மனம் செய்து கொள்ள வேண்டியவர்களும் சுயமாக எடுக்க வேண்டிய முடிவு. விரும்பாத திருமணங்கள் எத்தனை வேதனையை கொடுக்கும் என்பதை என்னையும் வருணனையும் விட அறிந்தவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். அகிலன் பற்றி நான் அறிவேன். அவனுடன் பல காலம் பழகியிருக்கிறேன். அவனுக்கென்று விருப்போ வெறுப்போ ஆசையோ கனவுகளோ கிடையாது. சொல்லப்போனால் அவன் திருமணம் பற்றி எண்ணி பார்த்தது கூட கிடையாது. என்னை விட வருணனுக்குதான் அவன் நெருக்கமானவன். வருணனே அகிலனை பற்றி நன்கு அறிவான். இவ்வாறாக ராணியிடம் கூறி வந்த அரசன் இறுதி வாக்கியத்தை உதிர்த்த போது வருணனை ஏறிட்டு, நான் கூறுவது சரிதானேடா? மனைவி குறித்து அகிலனுக்கு கனவு கற்பனை எதுவும் இருக்கிறதா எனக்கு தெரியாமல்? இருந்தால் இப்போதே கூறிவிடு என்று கேட்டான். வருணனுக்கோ இத்தனை நேரமும் ராணியின் கோரிக்கையை உண்டாக்கியிருந்த அச்சம் இளவரசியின் பதிலால் காணாமல் போயிருக்கவே அவன் தன்னியல்பை அடைந்து வழக்கம் போல விஷமத்தனம் செய்ய ஆயத்தமாயிருந்தான். அரசன் அகிலன் குறித்த கேள்வியை எழுப்பவே வருணன் அடுத்த கணம், வருங்கால மனைவி பற்றியே கனவு கற்பனையில் காலம் கடத்தியவர் எனக்கு தெரிந்தவரை ஒரே ஒரு நபர்தான் அரசே. அவர் திருவிழா வைபவங்களை விட்டு வைக்க மாட்டார். பெண்கள் கூட்டத்தை சல்லடை போட்டு தேட தவறமாட்டார். எங்கெல்லாம் கண்ணியர்கள் கூடியிருக்கிறார்களோ அங்கெல்லாம் காட்சியளிப்பார் அந்த கலியுக கண்ணன். ராசலீலை நடத்துவதில் கண்ணபிரானுக்கு அடுத்தபடியாக இந்த கள்ளபிரான் தான் கெட்டிக்காரர். கனவு தேவதையை சந்திக்க குமுத பர்வதம் சென்றார். பிறகொரு சமயம் சதி நடக்கிறது என்று தெரிந்தும் அதை புறந்தள்ளிவிட்டு தன் மனதிற்கு இனிய சகியை தேடி இதே சந்திரபுரிக்கும் வந்தார் அவர். மாறுவேடம் பூண்டும் மாயங்கள் செய்துமே தன் வருங்கால மனைவியை தேடி வந்தவர் இறுதியாக கனவுக்கண்ணியை சிறையெடுக்க படையெடுத்தே சென்று விட்டார். சென்று போரை வென்று அந்த சீமாட்டியின் சுந்தர ரூபத்தில் சிந்தையை தொலைத்து சிலை போல நின்று பெற்றவர்களிடமிருந்து அந்த நங்கையை கவர்ந்து வந்ததோடு சில தினங்களிலேயே அந்த மங்கையின் மனதையும் கவர்ந்து விட்டார். கன்னிகையை பற்றிய கனவில் மூழ்கி அந்த கனவை நிஜமாக்கியும் காட்டிய எங்கள் வசுமித்ரா வேந்தரை தவிர மனைவியை குறித்து கனவை வளர்த்த வேறு எவரையும் நான் கண்டதில்லை பிரபு என்று நையாண்டி புன்னகையுடன் மூச்சு விடாமல் கூறி முடித்தான் வருணன். ஆதித்யன் கோபம் கொண்டவன் போல மூக்கை விடைத்துக் கொண்டு வருணனை நோக்கி, நீ என் மீது அளவற்ற அன்பு வைத்திருப்பது சரிதானடா. அதற்காக சதா என்னையே நினைத்துக் கொண்டிருக்க வேண்டுமா என்ன? என் பிரதாபங்களையே சிந்தித்துக் கொண்டிராமல் பிற தாபங்களை பற்றியும் அவ்வப்போது எண்ணிப்பாரடா. என் கனவுக்கண்ணியை நான் தேடிச் சென்ற கதைகளை மறந்துவிட்டு உன் காதலியான அந்த காரிகையை எப்படி கரம்பற்றுவது என்பது குறித்து யோசி என்று கடுகெடுத்தான். வருணனுக்கு பதில் கொடுத்துவிட்டு இளவரசியை நோக்கிய அரசன், பவித்ரா, உன் அத்தான் என்னை உதாரணம் காட்டி சுற்றி வளைத்து பதில் கூறியதிலிருந்து அகிலனுக்கு இந்த திருமணத்தை மறுக்க எந்த முகாந்திரமும் இருக்காது என்று தெளிவு கிடைத்துவிட்டது. எனக்கு இப்போது உனது ஒப்புதல் வேண்டும் அம்மா. யாருக்காகவும் உன் எண்ணத்தை நீ மறைக்க வேண்டாம். யாரை கண்டும் நீ அஞ்ச வேண்டாம். நான் பரிந்துரைத்தவனைத்தான் நீ மணந்து கொள்ள வேண்டும் என்று என்னை மீறி யாரும் உன்னை வற்புறுத்தவோ வசைப்பாடவோ மாட்டார்கள். உன் முடிவு எதுவாக இருந்தாலும் தைரியமாக சொல்லம்மா. உன் அன்னையர்களின் தொடர் போதனைகளால் வருணனை மணந்து கொள்ள உன் இதயத்தை தயார்படுத்தி இருப்பாய். இப்போது அவனை அகற்றி வேறு ஒரு ஆடவனை அந்த இடத்திற்கு உடனே கொண்டு வருவது சிரமமான காரியம்தான். ஆனால் வருணன் அந்த இடத்தை என்றுமே நிரப்பப் போவதில்லை என்ற பிறகு
தகுந்த ஒருவரை தேர்ந்தெடுப்பதுதான் முறையம்மா. நீ எத்தனை காலம் வேண்டுமானாலும் அவகாசம் எடுத்துக்கொள். நன்கு யோசி. மணமகனை பார்த்த பின்புதான் முடிவெடுக்க வேண்டும் என்று கருதினாலும் அதற்கும் ஏற்பாடு செய்கிறேன். அகிலன் இப்போது வருணன் கொடுத்த பணியை மேற்கொள்வதற்காக தூரதேசம் சென்றிருக்கிறான். அவன் நாடு திரும்பிய பிறகு இந்த சந்திரபுரிக்கு அனுப்பி வைக்கிறேன் அவனை. அவனை பார்த்து பேசிவிட்டு ஒரு முடிவைச் சொல். திருமணத்திற்கு முன் மணமகனை சந்தித்து பேசுவது வழக்கத்தில் இல்லாத ஒன்றுதான். ஆயினும் காதல் மனம் புரிவது குற்றமில்லாத போது ஆடவன் ஒருவன் உனக்கு தகுந்தவன்தானா என்று பேசிப் பார்த்து முடிவெடுப்பதும் தவறில்லையம்மா. கால ஓட்டத்திற்கு ஏற்ப பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்வதுதான் நலம் பயக்கும். தேவையற்ற சில வழக்கங்களை பின்பற்றியே தீர வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்தால் பின்பு வாழ்க்கை வீணாய் போவது உறுதி. அதனால் தானம்மா கூறுகிறேன், அகிலனை பிடித்திருக்கிறது என என்றைக்கு உன் வாயால் கூறுகிறாயோ அன்றைக்கு உன் திருமணத்திற்கு நான் நாள் குறிக்கிறேன் என திட்டவட்டமாக பவித்ராவிடம் தெரிவித்துவிட்டு உணவை முடித்து எழுந்தான் அரசன். அவன் எழுந்த அடுத்த கணம், வேண்டாத சில வழக்கங்களை மாற்றிக்கொள்வது வரவேற்கத்தக்கதுதான் அரசே. அதே நேரத்தில் கடைபிடித்தாக வேண்டிய சில வழக்கங்களை மறந்தும் கைவிடுதல் கூடாது. என் அன்னைமார்கள் என் அத்தானை திருமணம் செய்து கொள்வது பற்றி மட்டும் எனக்கு போதிக்கவில்லை பிரபு. அரச பக்தியையும் ராஜ விசுவாசத்தையும் சேர்த்தே எனக்கு போதித்துள்ளார்கள். என் தாய்மார்கள் மட்டுமல்ல, தங்களது தீவிர விசுவாசியான, இல்லை இல்லை விசுவாசி என்று கூறுவது பொருத்தமாகாது, தங்களுடைய அதி தீவிர பக்தரான எம் நாட்டு முதல்வர் தங்களை பற்றி புகழாத நாளே கிடையாது. சரணாகதி அடைந்துவிட்டு இறைவனுக்கு அடுத்தபடியாக கண்ணை மூடிக்கொண்டு ஒருவரை இந்த தரணியில் நம்பலாம் என்றால் அது சக்கரவர்த்தி தங்களைத்தான் என்று எனக்கு அறிவுறுத்தியுள்ளார் அரசே. முதல்வர் எனது குரு. அவரது வார்த்தைகள் எனக்கு வேதவாக்கு. ஆதலால் தாங்கள் காட்டிய வரனை திருமணம் செய்வது குறித்து எனக்கு மாற்றுக் கருத்து இல்லை பிரபு. சில வழக்கங்களை மாற்றிக்கொள்ளக்கூடாது என்று உரைத்தேன் அல்லவா? அந்த வழக்கங்களில் ஒன்று, மக்கள் நலனில் அக்கறை கொண்ட மன்னனின் ஆணையை மகேசனின் ஆணையாக ஏற்று நடக்க வேண்டும் என்பதுதான். என் திருமணம் இந்த வசுமித்ராவின் இறைவனான தாங்கள் நிச்சயம் செய்பவருடன் மட்டுமே பிரபு. இதுதான் என் முடிவு என்று பணிவையே கர்வத்துடனும் மனோதிடத்துடனும் வெளிப்படுத்தினாள் பவித்ரா. அரசன் ஆனந்த முறுவலிட்டு, மனிதர்களை புரிந்து கொள்ளவே முடிவதில்லை அம்மா. உன் தந்தை என்னை பரம விரோதியாக கருதினார். ஆனால் நீயோ என்னை இறைவனாக பாவித்து என்னிடம் சரணாகதி அடையவே முடிவெடுத்து விட்டாய். அதுவும் முதல்வரின் போதனைகளை கேட்டு. சந்திரபுரியின் முதல்வர் முன்பிருந்தே என்னிடம் தீவிர பக்தி செலுத்தி வருபவர். ஆனால் அவர் பெற்ற பிள்ளைகள் இரண்டும் என்னை விரோதியாக பாவித்து வந்தனர். என்னை மாய்ப்பதற்கு அவருடைய மகனும் வைஷாலியின் முன்னாள் காதலனுமான இளங்கோதான் திட்டம் திட்டிக் கொடுத்ததே. முதல்வரின் மகளோ அதே வைஷாலியுடன் கைகோர்த்து என் கோட்டையை தாக்கியிருக்கிறாள். என்னிடம் பக்தி செலுத்தச் சொல்லி உனக்கே பாடம் எடுத்தவர் தான் பெற்ற பிள்ளைகளுக்கு போதிக்காமல் இருந்திருப்பாரா என்ன? எனில் போதனைகள் யாரிடமிருந்து வருகிறது என்பதை விட அவை யார் காதில் போய் சேருகிறது என்பதை பொறுத்துதான் மாற்றங்கள் ஏற்படுகின்றன. உத்தமன் அர்ஜுனனுக்கு விஸ்வரூப தரிசனம் கொடுத்து கிருஷ்ணர் அளித்த கீதா உபதேசத்தை துஷ்டன் துரியோதனனுக்கு அளித்து தான் தான் பரம்பொருள் என்று இறைவன் அவனுக்கு உணர்த்தி இருக்கலாம். அப்படி உபதேசம் செய்திருந்தாலும் அது சிவிடன் காதில் ஊதிய சங்கு என்றும் அதனால் எந்த நல்ல விளைவும் ஏற்பட்டிருக்காது என்றும் உணர்ந்துதான் அந்த ஞானோபதேசத்தை துரியோதனனுக்கு வழங்கவில்லை ஸ்ரீகிருஷ்ணர். இத்தனைக்கும் சிறைப்பிடிக்க எண்ணிய துரியோதனனின் கட்டுக்களை தகர்த்தெறிந்து கிருஷ்ணர் தனது வல்லமையை முன்பே நிரூபித்திருந்தார்தான். ஆனால் அந்த மூடன் துரியோதனனோ தன் முன் நிற்பவர் மாதவன் என்பதை உணராமல் அவரை மாயாவி என்று கருதிவிட்டான். அதனால்தான் இறைவனை அவன் உணராது போய்விட்டான். அதை போலத்தான் முதல்வரும் பிள்ளைகளுக்கு போதிக்காமல் இருந்திருக்க மாட்டார். ஆனால் உண்மையை புரிந்து கொள்ள விடாமல் விதி சதிராட்டமாடி அவர் பிள்ளைகளை கொன்றுவிட்டது என வருந்திச் சொல்லியவன் அங்கிருந்து நகர்ந்து சென்று கைகளை சுத்தம் செய்துவிட்டு வந்தான். அரசனை தொடர்ந்து வருணனும் பிரதாபனும் சென்று வந்தனர். அனைவரும் வெளிக்கூடத்திற்கு சென்று அமர ஆதித்யன் பவித்ராவை நோக்கி, என் மீது என் விசுவாசிகள் இத்தனை நம்பிக்கை வைத்துள்ளதால் எனக்கு பொறுப்புகள் கூடுகிறது அம்மா. சில சமயங்களில் அன்பும் ஒரு பாரம்தான் போல, ஆனால் சுமப்பதற்கு சுகமான பாரம். உன்னை குறித்து நான் எடுத்த இன்னொரு முடிவையும் இப்போது வெளியிட விரும்புகிறேன் பவித்ரா. நீ என்னை இறைவனாக நினைத்து பக்தி செலுத்துவதாலோ அல்லது என் பரிந்துரையை நீ ஏற்றுக்கொண்டதாலோ அல்ல. இந்த முடிவை நான் முன்பே எடுத்துவிட்டேன். இவ்வாறாக பவித்ராவிடம் கூறி வந்த அரசன் பின்பு ராணியின் புறமாக திரும்பி, என் எதிரியான சுதாகரனின் குடும்பத்தினர் நீங்கள் எனக்கு எதிராக ஏதேனும் சதி புரிகிறீர்களா என்று இத்தனை காலமும் தொடர்ந்து உங்களை ஒற்றறிந்துதான் வந்தேன். உங்கள் விசுவாசத்தில் போலித்தனம் இல்லை என்பதை உறுதி செய்த பின்னரே நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறேன் தேவி. உங்கள் கணவர் சுதாகரனை கைது செய்த பின்னர்
சந்திரபுரி நாட்டிற்கு புது அரசரை நியமனம் செய்யாமல் என் நாட்டை எனது நேரடி பொறுப்பிலேயே எடுத்துக்கொண்டேன். இப்போது இதை ஆளும் உரிமையை உங்கள் வம்சத்தினருக்கே வழங்க எண்ணம் கொண்டிருக்கிறேன். பவித்ராவின் திருமணத்திற்கு பிறகு அவளை மணக்கப் போகும் அகிலனை இந்நாட்டின் சிற்றரசனாக முடிசூட்ட அபிப்பிராயம் கொண்டிருக்கிறேன். அதன் மூலம் உங்கள் மகள் பவித்ரா ராணியாகவிருக்கிறாள். அவளுடைய சந்ததியினரே இந்நாட்டின் எதிர்கால மன்னர்களாக விளங்குவர். இந்த திருமணத்தை விரைவில் நடத்தி முடித்து சந்திரபுரியை சிற்றரசாக அறிவிக்கும் வேலையை நான் விரைந்து முடிக்க வேண்டும். ஏனெனில் எனது மணிமுடியை நான் துறந்துவிட்டால் பிறகு என் ஆணைகள் செல்லாமல் போகும். அரியணை ஏற்கப் போகும் என் தமையனின் விருப்பப்படியே எதிர்காலத்தில் முடிவுகள் எடுக்கப்படும். ஆதலால் இந்த விஷயத்தில் மட்டுமல்லாமல் நான் எடுத்திருக்கும் அனைத்து முடிவுகளையும் எனது பொறுப்பை துறக்கும் முன்பாக செயலாக்கம் செய்துவிட வேண்டும். என் அண்ணன் முன்பு அனுமதி கேட்டு நிற்கும் நிலை எனக்கு வந்துவிடக்கூடாது. ஒருவேளை இந்நாட்டை சிற்றரசாக இல்லாமல் சுயராஜ்யமாக ஆள நீங்கள் விரும்பினால் அதை தெரிவியுங்கள். அதற்கும் ஆவண செய்கிறேன். வசுமித்ராவிற்கு வரி கட்டாமல் திட்டங்களையும் முடிவுகளையும் நீங்களாகவே சுயமாக நிறைவேற்றலாம். அப்படி எதுவும் எண்ணமிருந்தால் கூறிவிடுங்கள் தேவி. விரைவில் இந்நாட்டை சுதந்திரம் பெற்ற நாடாக அறிவித்து விடுகிறேன் என்றான் அரசன். அரசனின் கருத்தில் வருணனுக்கு துளியும் விருப்பமில்லை. ராணிக்கு அரசன் அளித்த வாய்ப்பை தடுக்க முயன்றான். பிரதாபன் இளையவனின் தோளை பற்றி அவனை பொறுமையாக இருக்கும்படி சாந்தப்படுத்தினான். பவித்ராவும் அவளது குடும்பத்தினரும் இதை கவனிக்கவில்லை. அரசன் கூறி முடித்தவுடன் ராணியும் அவரது தங்கையும் ஒரு சேர வேண்டாம் என கூறி அரசன் அளித்த வாய்ப்பை ஏற்க மறுத்தனர். ராணி முந்திக் கொண்டு, தங்கள் வார்த்தைகள் எங்களை வேதனைப்படுத்துகிறது பிரபு. தாங்கள் தருவதாக கூறும் சுதந்திரம் தாய் தன் குழந்தையை ஒதுக்கி வைப்பது போல எங்களை உணரச் செய்கிறது. பிள்ளைக்கு இன்பம் தருவது அன்னை பரிசளிக்கும் பட்டாடைகளும் அவள் அணிவிக்கும் விலையுயர்ந்த ஆபரணங்களும் அல்ல. குழந்தை தன் அன்னையிடம் எதிர்பார்ப்பது அவளது ஸ்பரிசம் ஒன்றே. ஏனெனில் விலைமதிப்புள்ள பரிசுகளை உலகில் எவர் வேண்டுமானாலும் வழங்கலாம். ஆனால் இதமான ஸ்பரிசத்தை அன்னை ஒருத்தியைத் தவிர பிள்ளைக்கு வேறு எவராலும் தர முடியாது. நாங்கள் தங்களிடம் எதிர்பார்ப்பது தங்களது அன்பு ஒன்றே பிரபு, அரசாட்சி அல்ல. எங்கள் மகளை ராணியாக்க வேண்டாம். எங்கள் வாரிசுகளுக்கு ராஜ்யம் வேண்டாம். என்றென்றும் இம்மண் வசுமித்ராவின் கட்டுப்பாட்டிலேயே இருக்கட்டும் அரசே என்று கண்ணீர் ததும்ப மன்றாடினார். பெரியவரின் முன்மொழிவை இளையவரான பவித்ராவின் அன்னை தலையசைத்து வழிமொழிந்தார். தன் முன்பு நடந்த உரையாடல்களை கூர்மையாக கவனித்து வந்திருந்த பவித்ராவோ அரசனிடம், தாங்கள் அளித்த வாய்ப்பை ஏற்க அன்னைமார்களுக்கு உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம் பிரபு. ஆனால் அந்த வாய்ப்பை ஏற்க நான் தயாராக இருக்கிறேன். சந்திரபுரிக்கு விடுதலை கொடுத்து அதை சுயராஜ்யமாக அறிவித்து விடுங்கள் பிரபு. தாங்கள் முன்பே கூறியது போல அதை தங்கள் ஆட்சி காலத்திலேயே செய்துவிடுங்கள். தாங்கள் அளித்த வாய்ப்பை நான் மனப்பூர்வமாக ஏற்கிறேன் என்று பவித்ரா கூற, அந்த கூட்டத்தில் இருந்த அனைவருமே திடுக்கிட்டு போயினர். அரசனுக்கே பெண்ணவளது வார்த்தைகள் ஒரு கணம் அதிர்ச்சியூட்டினதான். ஆனால் அவளது கண்களில் தெரிந்த வைராகியம் அப்பெண்ணின் மனதில் வேறு ஏதோ கருத்து உள்ளதை அரசனுக்கு சுட்டிக்காட்ட, அவன் வியப்பை வென்று பெண்ணவளின் விளக்கத்தை எதிர்நோக்கியிருந்தான். இதை கேட்டு வந்த வருணன், சுதாகரனின் எண்ணம் சுயராஜ்யத்துடன் சேர்த்து ஒட்டுமொத்த வசுமித்ராவையும் ஆளுவதே. அவனது தம்பி மகளான பவித்ராவிற்கு அத்தனை பேராசை இல்லாவிடினும் குறைந்தது தனது நாட்டை மட்டுமாவது தானே சுதந்திரமாக ஆளும் ஆசை இல்லாமலா போய்விடும்? நல்லவள் போல பேசி நடித்து வஞ்சக எண்ணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படுத்துகிறாள் இந்த பெண் என வருணனுக்கு ஆவேசம் தோன்றியது. இருந்தும் வருணனது தோளில் இன்னமும் பிரதாபனது கரங்கள் பதிந்திருக்கவே அவன் தனது கோபத்தை வெளிக்காட்டாமல் அமைதி காத்திருந்தான். பவித்ராவின் கோரிக்கையை கேட்டு பிரதாபன் கூட முதலில் சினம் கொள்ளத்தான் செய்திருந்தான். ஆயினும் ஆதித்யனது வதனத்தை கண்டவன் அதில் தெரிந்த அமைதியைக் கண்டவுடன் தானும் சினத்தை தணித்து பொறுமை காத்தான். பவித்ராவின் தாய்மார்களுக்குத்தான் பொறுமை இல்லை. அவர்கள் மகளை அடிக்காத குறைதான். அன்னைகள் இருவருமாக சேர்ந்து மகளை வசவுகளால் அர்ச்சித்து வந்தனர். இளையவர் அவளிடம், விதை ஒன்று போட்டால் சுரை ஒன்றா முளைக்கும், அந்த கபடதாரியின் மகள்தானே நீ? உன் அப்பன் புத்தி உனக்கு அப்படியே வந்திருக்கிறது. உன் அக்காள்மார்கள் சதி புரிந்து அரசரையும் அவரை சார்ந்தவர்களையும் மாய்த்து ராஜ்யத்தை கைப்பற்ற எண்ணினார்கள். தங்கை நீயோ கபட நாடகமாடி பிரபுவின் வாயிலிருந்தே வார்த்தைகளை வரவழைத்து அதை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்கிறாய். உனக்கெதற்கடி தனி ராஜ்யம்? இதை வைத்துக் கொண்டு என்ன சாதிக்கப் போகிறாய் நீ? சந்திரபுரி கோட்டையில் உன் அப்பன் ஏற்றாத கொடியை நீ சென்று ஏற்றப் போகிறாயா? மற்ற ராஜ்யங்களில் வரி கட்டும் நாடுகள் அனைத்தும் விடுதலை வேண்டும் என்றுதான் போராடும். ஆனால் இந்த வசுமித்ராவிலோ உத்தமர்களான எந்த சிற்றரசர்களும் அரசரே அளித்தால் கூட சுதந்திரம் பெற விரும்ப மாட்டார்கள். பிரபுவின் ஆளிகையில்
அவரது குடைநிழலில் வாழவே ஆசைப்படுவர். அப்படி இருக்க தனி ராஜ்யம் பெற்று என்ன சாதிக்கப் போகிறாய் நீ? அப்படி விடுதலை அடைந்து அரசாள துவங்கினால் பிரஜைகள் உன்னை ஏற்றுக்கொள்வார்களா? உள்நாட்டில் கலவரம் வெடிக்கும். நாட்டை விடு, இந்த வீட்டிலேயே போர் நடக்கும். என் தமக்கையும் நானும் உனது முடிவுக்கு எதிராக இருக்கிறோம். எங்களை மீறி இந்நாட்டை ஆட்சி செய்ய உன்னால் முடியுமா என்றெல்லாம் கோபத்தில் கொந்தளித்தார். அன்னை இத்தனை தூரம் கோபத்தில் வெடித்தும் பவித்ராவின் வதனத்தில் எந்த சலனமும் இல்லை. அவள் கண்களில் முன்பு காணப்பட்ட அதே சாந்தம் இன்னமும் இருந்ததை அரசன் உணர்ந்தான். நங்கை அவள் கொடுக்கப் போகும் விளக்கத்தை கேட்க ஆர்வமாயிருந்தான் அவன். பவித்ரா விளக்கத்தை துவங்கினாள். நமக்கு விடுதலை கிடைத்தால் மக்கள் இந்த சுயராஜ்யத்தை ஏற்பார்கள் அம்மா. அதுவும் சாதாரணமாக அல்ல, ஆரவாரத்துடன் ஏற்பார்கள். அப்படி தனியாட்சி மலர்ந்து அரசர் முடிசூடிவிட்டால் பிறகு நம் நாட்டில் ஒவ்வொரு நாளும் தீபாவளிதான். நித்தமும் பண்டிகை, நித்தமும் கோலாகலம்தான். புது ஆட்சி அமைந்தாலும் அதில் புதிதாய் எதுவும் இருக்காது. இத்தனை காலமும் நேசித்து வந்த எதையும் நாம் இழக்கப் போவதில்லை. இவ்வாறாக பவித்ரா தன் கருத்தை வெளியிட்டு வந்த வேளையில் அந்த கூடத்தில் இருந்த அனைவரது வதனங்களிலுமே குழப்பமும் ஆச்சரியமும் தான் தென்பட்டது, ஒருவனைத் தவிர. வழக்கம் போல அது ஆதித்யன்தான். பவித்ரா தன் முழு கருத்தையும் மனதில் எண்ணாவிட்டாலும் வாய்விட்டு சொல்லாவிட்டாலும் அவள் மனதில் ஒளிந்து கொண்டிருந்த யோசனையை அரசன் அறிந்து கொண்டு விட்டான். உயர் ரக ஆசனத்தில் ஒய்யாரமாக அமர்ந்து காட்சி கொடுத்தவன் தன் கேசத்தை கோதியவாறே அறிந்து கொண்டதற்கு ஆதாரமாக சிறு சத்தத்துடன் புன்னகைத்தான். அரசனின் புன்னகை அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. புன்னகையை கவனித்த பவித்ரா பேச்சுக்கு இடைநிறுத்தம் செய்தாள். கள்ளத்தை கண்டறிந்து விட்டவன் போல மங்கையவளை செல்லமாக முறைத்தபடியே அரசன் புன்னகைக்க நங்கையவள் நாணச்சிரிப்பை உதிர்த்தாள். சுற்றி இருந்தவர்களுக்குத்தான் பொறுமை தகர்ந்தது. மர்மங்களையும் அதிர்ச்சிகளையும் தாளமாட்டாத பிரதாபன், ஆதித்யா, இளவரசி என்னதான் கூற வருகிறாள்? ஏன் இந்த மௌனம்? இங்கே இத்தனை பேர் சூழ்ந்திருக்கும் போது நீங்கள் இருவர் மட்டும் மௌன பாஷையில் பேசி வருவது முறையல்ல. ஒன்று அவளை பேசவிடு, இல்லையேல் அவள் கூற வரும் கருத்தை நீயாகவே கூறிவிடு. என் குணம் அறிந்தும் என்னை சோதிக்காதேடா என்று பரபரத்தான். பவித்ரா மீதிருந்த செல்ல முறைப்பை கிண்டல் பார்வையாக மாற்றி தன்னை சாடியவனை நோக்கிய அரசன், நானா இளவரசியின் வாயை அடைத்து வைத்திருக்கிறேன்? அவள்தானே பேச்சை நிறுத்தினாள். நான் சிரிக்க மட்டுமே செய்தேன். சிரித்தது ஒரு குற்றமா? சிங்காதனபுர நாட்டினரை போல வசுமித்ராவினர் நாங்கள் சிறுமூஞ்சிகள் இல்லையடா. உங்கள் நாட்டில்தான் மன்னர் உத்தமராக இருந்த போதிலும் தளபதி ஒருவன் கொடுங்கோலாட்சி செய்து வருகிறான். தொட்டதற்கெல்லாம் சிறை தண்டனை, கழுவேற்றம், அவயங்களை துண்டிப்பது. இப்படி கொடூரமான தண்டனைகள் கொடுத்தால் உங்கள் நாட்டினருக்கு எங்கிருந்து சிரிப்பு வரும்? ஆனால் எங்கள் ராஜ்யம் அப்படியல்ல. வசுமித்ரா ஒரு பூஞ்சோலை, சொர்க்கபூமி, பசுமை வனம். இங்கு பிரஜைகளுக்கு ஆட, பாட, சிரிக்க, வாழ்க்கை அனுபவிக்க பூரண சுதந்திரம் உண்டு. ஐம்புலன்களையும் அடக்கி அசையாமல் விட்டு இருப்பதற்கு நாங்கள் உங்களைப் போன்ற ஜடங்கள் அல்ல என நண்பனை வாரினான். பிரதாபன் கோபப்பெருமூச்சு விட்டு, கண்டிப்புடன் செயல்படுவதனால்தான் எங்கள் நாட்டில் குற்றங்களும் அதர்மங்களும் குறைவாக உள்ளன. அதிக சுதந்திரம்தான் உன் நாட்டில் குழப்பங்களும் கலவரங்களும் நேர காரணமாக உள்ளன. ஒரு முறை அசட்டையாக இருந்து அதன் பலனாக எங்கள் மன்னர் தலைமறைவாகி அதனால் வேதனைப்பட்ட பின்னர் நாங்கள் சுதாரித்துக் கொண்டோம். ஆனால் உன்னாட்டிலோ சக்கரவர்த்தியை எதிரிகள் சதி செய்து கோட்டைக்குள்ளேயே மாய்த்துவிட்ட பிறகும் கூட இன்னமும் உன் தலைநகர் கோட்டைக்குள் எதிரிகளின் ஊடுருவல்கள் இருந்துதான் வருகின்றன. அரசன் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என புற இன்பங்களில் ஆர்வம் செலுத்துவதால் தான் கோட்டைக்குள் இருக்கும் எதிரி சுதந்திரமாக உலவி வந்திருக்கிறான். அந்த எதிரி கிடைத்து விட்டாலும் அதிகபட்சம் என்ன செய்துவிடப் போகிறீர்கள்? சிறையில் அடைக்கப் போகிறீர்கள், அவ்வளவுதானே. சண்டை அனுபவம் இல்லாத சுபத்ரா, வைஷாலி போன்ற சின்ன பெண்கள் கூட படையெடுத்து வந்து சிறையில் இருக்கும் எதிரியை மீட்டெடுத்துச் செல்வார்கள். இப்படியே ஒருவன் கைது செய்ய எதிரியை நாட்கள் வந்து சிறை மீட்க என்னடா வாடிக்கை இது? இதற்கு எதிரி சுதந்திரமாக வெளியிலேயே திரியலாமே. கண்ணாமூச்சி ஆட்டம் விளையாடுவதற்கு உடலை இரும்பாக்கி வைத்திருக்கும் அரசன் எதற்கு? அவன் கையில் ஆயுதம்தான் எதற்கு? இதில் என் நாட்டை குறை கூறுகிறாய் என சலித்துக் கொண்டான் பிரதாபன். அரசனை நிந்திப்பது போல் பேசினாலும், தங்கள் தாய் நாட்டை பழிப்பது போல் பேசினாலும் பிரதாபனின் வார்த்தைகளில் நிதர்சனம் இருப்பதாகவே அனைவரும் உணர்ந்தனர். மெய்க்காவல் வீரர்கள் கூட அன்று சுதாகரனை மாய்த்துவிடச் சொல்லி தளபதி அரசனிடம் வேண்டியதில் எத்தனை நியாயம் இருந்தது என்று சிந்தித்து வந்தனர். தண்டனைகள் கடுமையாக இருந்தால்தான் தவறுகள் குறையும். இனி அரசருக்கும் ராஜ்யத்திற்கும் எதிராக செய்யப்படும் குற்றங்களை அரசனின் அனுமதி பெறாமல் தாங்களே தண்டித்தாக வேண்டும் என்று மனதிற்குள் சூளுரைத்துக் கொண்டனர் அவ்வீரர்கள். வைராகியம் வரப்பெற்றவர்களின் முதல் பார்வை வருணன் மீதுதான் விழுந்தது. பிரதாபனின் வார்த்தைகளை கேட்டு வீராவேசம் வரப்பெற்ற வீரர்களின் மனதை
ஆதித்யன் சோதித்தறிந்தான். வருணனை குறித்து அவர்கள் வன்மமாக சிந்தித்ததை உணர்ந்து கொண்ட ஆதித்யன் அதிர்ந்து போய், வேண்டாமடா தம்பிகளா, இவன் ஒருவனை மட்டும் விட்டுவிடுங்கள். இவன் உயிர் எனக்கு தேவை. நான் முன்பே பலமுறை கூறியிருப்பது போல வருணனை தண்டிக்கும் உரிமை இவனது பெற்றோருக்கே உண்டு. அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். எனக்கு தெரிந்தவரை இவன் பெற்றோருக்கு கூட அந்த வேலை இருக்காது என்று கருதுகிறேன். அவர்களின் எஜமானியான என் தாய் நீலாதேவியே இவனை கவனித்துக் கொள்வார். அவர் கையால் தண்டிக்கப் பெற்றால் வருணன் திருந்து விடுவான். சிறிது பொறுத்திருங்கள் என வீரர்களை சமாதானப்படுத்தியவன், ஏற்கனவே கொலைவெறியோடு காத்துக் கொண்டிருக்கும் தன் அபிமானிகளை தூண்டிவிட்டு வேடிக்கை பார்த்த பிரதாபனை சினத்தோடு முறைத்தான் அரசன். வீரர்கள் வெறிகொண்டு தன்னை முறைத்ததை அறிந்த வருணன் பாவப்பட்டவன் போல அவர்களை திரும்பி பார்த்து பயந்தவன் போல பாசாங்கு செய்தான். சூழலை மாற்ற விரும்பிய ஆதித்யன் பவித்ராவை நோக்கி, உனக்கு புண்ணியமாக போகட்டும் அம்மா. பேச்சை இடையில் நிறுத்தாதே. உன் இச்சையை நான் ஏற்கிறேனோ இல்லையோ, தொடர்ந்து பேசிக்கொண்டே இரு. நீ பேச்சை நிறுத்தினால் இங்கே கலகம் வெடிக்கிறது. நீ கூற வந்த கருத்தை முழுவதுமாக கூறி என் வீரர்களின் மனதை குளிரச் செய் என்று வேடிக்கையாக வேண்டினான். சட்டென மாறிய சூழலைக் கண்டு பயந்த போதிலும் பவித்ரா வராத புன்சிரிப்பை உதடுகளில் வரவழைத்துக் கொண்டு பேச்சை தொடர்ந்தாள். முன்பு தாயிடம் பேசி வந்தவள் இம்முறை அரசனிடமே நேரடியாக பதிலளித்தாள். நான் கூற வரும் கருத்து தங்களுக்கு புரிந்திருந்தாலும் தங்களது அபிமானிகளுக்கும் புரிய வேண்டும் என்பதனால் தெளிவாகவே விளக்குகிறேன் அரசே. எந்நாட்டிற்கும் இறைவனான ஈசன் தென்னாட்டு மன்னன் சுந்தரபாண்டியனாக முடிசூடி தென்மதுரைக்கு புகழ் சேர்த்தது போல ஒட்டுமொத்த வசுமித்ரா சாம்ராஜ்யத்திற்கே சக்கரவர்த்தியாக திகழும் தாங்கள் இந்த சந்திரபுரிக்கு சுதந்திரம் கொடுத்து இந்நாட்டு மன்னனாக தாங்களே முடிசூடி எங்களை ஆண்டு வாருங்கள் பிரபு. தாங்கள் மணிமுடியை துறப்பதை தங்கள் வீரர்களாலேயே தாங்கிக் கொள்ள முடியவில்லை எனில் ராஜ்ய மக்களால் நிச்சயம் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. புது அரசரை பிரஜைகள் நிந்திக்க துவங்குவர். தங்கள் அபிமானத்திற்குரிய சக்கரவர்த்தியின் இடத்தை புது அரசர் ஆக்கிரமித்துக் கொண்டதாக எண்ணி தங்கள் தமையனை மக்கள் சபிப்பர். அன்று தந்தையின் கட்டளையை ஏற்று ராஜாராமன் காடேறச் சென்றார். அவர் சென்றதில் பரதனின் குற்றம் எதுவும் இல்லை. ஆனால் லட்சுமணன் முதல் ஒட்டுமொத்த அயோத்தியா மக்கள் வரை அனைவரது பழிச்சொல்லுக்கும் ஆளானவர் பரதன்தான். அதே போல தாங்கள் விருப்பப்பட்டு மணிமுடியை துறக்கப் போகும் செயலால் தங்கள் தமையன் மக்களின் வசவுகளுக்கு ஆளாகக்கூடாது அரசே. அலங்கார நாயகனாக காட்சி கொடுத்து வந்த ஸ்ரீராமன் காவி உடை தரித்து காட்டிற்கு சென்ற காட்சி அயோத்தியாவாசிகளின் மனதை கசக்கி பிழிந்தது. அதுபோலவே சுகபோகங்களை துறந்து மனைவி மக்களுடன் வெறுங்கையோடு தாங்கள் கோட்டையை நீங்கும் காட்சியை பிரஜைகள் சகித்துக் கொள்ள மாட்டார்கள் பிரபு. நாட்டில் வீண் கலவரங்கள் வெடிக்கும். தங்கள் தமையனை அரியணையிலிருந்து இறக்க எதிரிகள் சதி செய்ய தேவையில்லை. அந்த காரியத்தை ராஜ்யத்தின் பிரஜைகளே செய்து முடிப்பர். தங்கள் தந்தையின் மரணத்தின் போதும் நாட்டு மக்கள் கிளர்ந்தெழுந்தார்களாம். ஆனால் அவர்களை குளிர்விக்க வீரத்திலும் விவேகத்திலும் முன்னாள் அரசரை விட பல மடங்கு மேம்பட்ட தாங்கள் அரியணையில் அமரக் கண்டு பிரஜைகள் சாந்தி அடைந்தார்களாம். இதை முதல்வர் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் அரசே. தங்கள் தந்தைக்கு மாற்றாக அவரை விட திறமை வாய்ந்த தாங்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்டீர்கள். அதே போல மக்கள் முழுமனதுடன் ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு தங்களை விட தங்கள் தமையன் திறமை வாய்ந்தவரா என எண்ணி பாருங்கள் அரசே. அதற்காக மூத்தவருக்குரிய உரிமையை அவருக்கு கொடுக்காமல் விடவும் முடியாது. அதே நேரத்தில் மக்களின் கொந்தளிப்பை ஓரளவிற்கு தணிக்கவும் வேண்டும். இதற்கெல்லாம் ஒரே வழி, தாங்கள் ஏதுமில்லாத மனிதனாக வெறுங்கையோடு வெளியேறுவதற்கு பதில் ஒரு தனி நாட்டின் மன்னனாக முடிசூடி வெளியேறுவதுதான் மக்களின் மனதை சிறிதாவது மகிழ்விக்கும். தங்களுடைய ஆசை ராஜ்யபாரத்தை சுமக்காமல் தங்கள் விருப்பம் போல ஒரு நிம்மதியான வாழ்வை மேற்கொள்ள வேண்டும் என்பது. தாங்கள் இந்நாட்டு மன்னனாக முடிசூடிக் கொண்டாலும் தங்கள் இச்சைக்கு எந்த இடையூறும் ஏற்படாது அரசே. அரியணை தாங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அதிகாரத்தை தங்களது நம்பிக்கைக்கு உகந்தவரான அகிலனிடம் ஒப்படைத்து விடுங்கள். தங்களுக்கு வழங்கப்படும் பாதுகாப்பை குறித்து கேட்டால், பதவியை துறந்துவிட்டால் மட்டும் தங்கள் வீரர்கள் தங்களை பின்தொடர்வதை நிறுத்திவிடப் போகிறார்களா என்ன? எத்தனை காலமானாலும் தங்களை தொடர்வதை அவர்கள் நிறுத்தப் போவதில்லை. மன்னன் என்ற பதவி வழி வழியாக வருவதாக இருக்கலாம். ஆனால் தங்களைப் போன்ற மகத்தான மன்னவர்கள் மரபுரிமையால் மட்டுமே பதவிக்கு வந்துவிடுவதில்லை பிரபு. இறைவனின் நிர்ணயத்தினாலேயே ஆட்சியாளர்களாக நியமிக்கப்படுகிறார்கள். இறைவனின் ஆணையை மீற எண்ணாதீர்கள் பிரபு. சிந்தித்து முடிவெடுங்கள். இவ்வாறாக ஆதித்யனையே அசரச் செய்யும்படியாக தன் கருத்தை வெளியிட்டு முடித்தாள் பவித்ரா. மகளின் வார்த்தைகளை கேட்டு ராணிக்கும் அவரது தங்கைக்கும் உண்டான மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. மகத்தான யோசனையை சொன்ன மகளை தாய்மார்கள் இருவரும் வாரி அணைத்து உச்சி முகர்ந்தனர். மெய்க்காவலர்களுக்கு கட்டுக்கடங்காத பரவசம் அவர்கள் உள்ளத்தில் துள்ளி குதித்தது. பிரதாபனோ இளவரசியின் தீர்க்கமான சிந்தனையை எண்ணி
வியந்து போய் அமர்ந்திருந்தான். வருணன் எழுந்தே சென்று பவித்ராவின் சிரத்தில் கை வைத்து, உன்னை பார்க்கவே பிரமிப்பாக உள்ளது பவித்ரா. உன்னைப் போலவே உன் தமக்கையும் சுயமாக சிந்திக்கும் திறன் பெற்றிருந்தால் எந்த அனர்த்தங்களும் நேர்ந்திருக்காது. அவள் உயிரும் அநியாயமாக பிரிந்திருக்காது. அரசர் உரைத்தது போலவே நீ அற்புதமானவள் அம்மா. அகிலனை உனக்கு அரசர் தேர்ந்தெடுத்ததை எண்ணி நீ பெரும் பாக்கியம் செய்திருக்கிறாய் என்று கருதினேன். ஆனால் உண்மையில் உன்னை போன்ற சாமர்த்தியசாலியை மனைவியாக அடைய என் அகிலன்தான் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அரசரை பதவியிறக்குவதே எனது நோக்கமாக இருந்தாலும் உண்மையில் காலையில் பிரபு தன் வாய்ப்பட மணிமுடியை துறப்பதை பற்றி குறிப்பிட்ட போது என்னாலேயே அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை அம்மா. ஆனால் நீ கூறிய யோசனைகளை கேட்ட பின்பாக ஏனோ தெரியவில்லை, எதிரி எனக்கே ஆனந்தம் மனதில் ஆர்ப்பரிக்கிறது. அத்தான் நான் உனக்கு என்றென்றும் துணையிருப்பேன். அரசியார் ஸ்வர்ணிகாவைக் கண்டு நான் அதிகம் வியந்திருக்கிறேன். நல்லொழுக்கங்களும் அறிவு முதிர்ச்சியும் கொண்ட ஒரு பெண் உலகில் இருக்க முடியுமா என்று. இன்று அவரது பிரதியை நான் கண்டுவிட்டேன். தேவியாரின் மீது நான் கொண்டுள்ள அன்பு ஈடு இணையற்றது. அதே அன்பு உன்னை பார்க்கும் போதும் என் மனதில் பெருக்கெடுக்கிறதம்மா. நீ நீடூழி வாழ வேண்டும் என வாழ்த்துவிட்டு அந்த மாளிகையிலிருந்து வெளியேறினான் வருணன். இளவரசியின் யோசனையால் அனைவரும் உற்சாகத்தில் லயித்திருக்க அதிர்ச்சிக்கு ஆளாகி அசையாமல் விட்டிருந்தவன் ஆதித்யன் ஒருவனே. முன்பு பவித்ரா தன் கருத்தை கூற ஆரம்பித்திருந்த சமயம் அனைவரும் ஆச்சரியத்தில் உறைந்திருந்த போது அரசன் ஒருவன் மட்டும் அதன் தாக்கத்திலிருந்து தப்பித்திருந்தான். ஆனால் பெண்ணவள் முழுமையாக தன் கருத்தை முன்வைத்த பின்பாக மற்றவர்கள் வியப்பிலிருந்து விடுதலை பெற்றுவிட அரசன் மட்டும் சிந்தனைகளிடம் கைதாகி தன் வசம் இழந்திருந்தான். அதே அதிர்ச்சியோடு எவரிடமும் விடைபெறாமல் கூட அந்த மாளிகையிலிருந்து வெளியேறி தன் மாளிகையினுள் குடிபுகுந்தவன்தான். வெளியில் தலை காட்டவில்லை. பலமுறை சந்திக்க வந்த வருணன் பிரதாபனையும் சந்திக்க அனுமதிக்கவில்லை அரசன். நாட்டின் முக்கியஸ்தர்களையும் தன்னை அணுகவிடவில்லை. மறுநாள் காலையில் அறையை விட்டு வெளியே வந்தான். முதல் நாள் விடிந்தது கூட தெரியாமல் உறங்கிய வருணனும் பிரதாபனும் அரசன் தன்னை சிறையில் அடைத்துக் கொண்டமையால் அவனை தரிசிக்கும் பொருட்டு அடுத்த நாள் காலையில் சேவல் கூவுவதற்கு முன்பே எழுந்து வந்து விட்டனர். அரசனது மாளிகை வாயிலில் தவம் கிடந்தவர்கள் நீராடச் செல்வதற்காக மாளிகையை விட்டு வெளியேறிய அரசனை அவனுக்கு இருமருங்கிலும் நின்றபடி கையும் வாளையுமாக கைது செய்தனர். அவர்களின் பிடியை உதர முற்பட்ட ஆதித்யன், விடுங்களடா, குளித்துவிட்டு வருகிறேன். இத்தனை அதிகாலையில் இங்கு என்ன உங்களுக்கு வேலை? சந்தியாவந்தனம் செய்ய வந்தீர்களோ? அதற்கு நீங்கள் 6 குலத்திற்கு சென்று காயத்ரி மந்திரம் ஜெபித்து வானத்து ஆதித்யனை அல்லவா துதிக்க வேண்டும். அதிகாலையில் ஆதித்யனை வணங்கு என்று பெரியோர்கள் அறிவுறுத்தியமையால் ஆதித்யன் என்னை வணங்க கிளம்பி வந்துவிட்டீர்களா? பெரியோர் கூறிய ஆதித்யன் வேறு, நான் வேறு என்று பாடம் எடுத்து பிரதாபனின் சீற்றத்தை கிளறினான் அரசன். பொறுமை தகர்ந்த பிரதாபன், வேண்டாம் ஆதித்யா, என்னிடம் விளையாடாதே. என் கோபம் எப்படி இருக்கும் என்பதை நீ அறிவாய். உன் தோள்பட்டை காயம் ஞாபகம் உள்ளதல்லவா? ஒழுங்காக கூறிவிடு. உன் மனதில் அப்படி என்னதான் ஓடுகிறது? நாள் முழுவதும் தனித்திருந்து அப்படி என்ன யோசித்தாய்? என்னதான் முடிவெடுத்தாய்? வேடிக்கை விளையாட்டு செய்யாமல் நீயாக உன் மனதில் உள்ளதை ஒன்றுவிடாமல் ஒப்பிக்கவில்லை எனில் உன்னை பற்றி உன் விசுவாசிகள் அறியாத ஒரு உண்மையை நான் இந்த கணமே அனைவரிடமும் தெரியப்படுத்தி விடுவேன். அந்த உண்மை மட்டும் அவர்களுக்கு தெரிய வந்தால் பிறகு எனச் சொல்லி மிரட்டிக் கொண்டு போன பிரதாபனை ஆதித்யன் விரைந்து செயல்பட்டு பேசியவனின் வாயை அடைத்து தடுத்து நிறுத்தி, வேண்டாமடா, தயவு செய்து எவரிடமும் கூறிவிடாதே. என் வாயிற்காவலர்களின் கவனம் நம்மீதே இருக்கிறது. உனக்கென்ன, நான் என்ன முடிவு செய்திருக்கிறேன் என இப்போதே உனக்கு தெரிய வேண்டும். அவ்வளவுதானே? கூறிவிடுகிறேன். என்னுடன் ஆற்றுக்கு வா, நீராடி முடித்த பிறகு கூறுகிறேன் என சமாதானப்படுத்தி வாய் திறந்து கடுகடுப்பை காட்டிய நண்பனையும் வாய்க்குள்ளேயே கடுகடுத்த வருணனையும் நீராட அழைத்துச் சென்றான் அரசன். நீராடியபடியே பிரதாபன் தன் கேள்வியை மறுபடியும் அரசனிடம் முன்வைக்க ஆதித்யன் அவனிடம், என்னடா அவசரம்? நீராடி முடித்து ஆற்றை விட்டு வெளியேறிய பின்பு பேசிக்கொள்ளலாமே. எந்த ஒரு வேலையையும் கடனுக்கென்று செய்யாமல் ரசித்து அனுபவித்து செய்ய வேண்டும். உடலை தூய்மைப்படுத்திக் கொள்வதிலும் ஆடைகளை உடுத்தி தயாராவதிலும் அவசரம் காட்ட மாட்டேன் நான். உன்னை விட நான் அழகாக இருப்பதற்கு காரணமே இதுதான். நாயும் பூனையும் தான் நீருக்குள் தூக்கி போட்டால் விரைந்து கரை சேர்ந்துவிடும். ஏனெனில் அவற்றிற்குதான் நீரை கண்டால் ஆகாது. நீ மனிதனா, இல்லை நான் மேற்சொன்ன ஜென்மங்களில் ஒன்றா என கிண்டலாக வினவினான். பிரதாபன் பெருகிய கோபத்தை தணிக்க கை முஷ்டியை மடக்கி பற்களை கடித்துக் கொண்டு, நாய் பூனை நீரில் விட்டால் வெளியேறிவிடும். ஆனால் மாடும் பன்றியும் குட்டைக்குள்ளேயே உருண்டு புரளும். நீராடுதலை ரசித்து அனுபவிக்கும். சக்கரவர்த்தி தாங்கள் இதில் எந்த ரகமோ தாங்களே கூறுங்களேன் என்றான் இளக்காரமாக வாயில் கை வைத்து பொய்ப்பணிவுடன். அவமானப்பட்டவன் போல கண்களை மூடித்திறந்து மூச்சில் அனலை அள்ளித்தளித்து நண்பனுக்கு பதில் கூறாமல் நீரை விட்டு வெளியேறினான் ஆதித்யன்.
இந்த உரையாடல்களை கேட்டு நகைத்தவாறு வருணன் கரையில் நின்று காட்சி கொடுக்க, அரசனை கிண்டல் செய்து சிரித்தவனை பார்த்து முறைத்தனர் மெய்க்காவலர்கள். முறைத்தவர்களை அடிப்பது போல் கை ஓங்கியபடி வருணன் அவர்களை நெருங்க, தளபதியை திருப்பித் தாக்க மனம் ஒத்துழைக்காது என்றாலும் தற்காத்துக் கொள்ளும் முயற்சியில் வீரர்கள் கைகள் இரண்டையும் பெருக்கல் குறி போல குறுக்கு மறுக்காக முகத்திற்கு முன்னால் ஓங்கி தாக்குதலிலிருந்து தப்பிக்க தயாராக நின்றனர். ஆவேசமாக கை ஓங்கி வந்த வருணன் தன் வீரர்களின் முதுகில் பாசமாக தட்டி கொடுத்து, உங்களை போய் அடிப்பேனாடா? நீங்கள் எனக்கு ஆற்றி வந்த சேவைகள் என்ன? நேற்று எனக்கு செய்த உபகாரம்தான் என்ன? உங்கள் அரசரை விரோதித்துக் கொண்டதற்கு பழிவாங்க பவித்ராவை எனக்கு மனம் செய்து வைக்க சதி ஏதேனும் புரிவீர்கள் என்று எண்ணினேன். நேற்று நீங்கள் ரகசியமாக என் காதில் ஓதிய மிரட்டல்களை கேட்டு உண்மையில் அச்சத்தில் ஆழ்ந்துவிட்டேனடா. ஆனால் நான் இல்லாத போது இளவரசியிடம் வாகினியுடனான என் காதலை பற்றி வர்ணித்துள்ளீர்கள். நீங்கள் எத்தனை தூரம் சிலாகித்து சொல்லியிருந்தால் அவள் என் காதலை தெய்வீக காதல் என்று புகழ்ந்திருப்பாள். நன்றியடா தம்பிகளா. எஜமான பக்திக்கு எடுத்துக்காட்டு நீங்கள்தான் என புகழ்ந்து வீரர்களை மொத்தமாக கட்டியணைத்துக் கொண்டான். தலைவனின் அணைப்பில் இருந்தபடியே வீரர்களில் ஒருவன் அவனிடம், உண்மைதான் முன்னாள் தளபதி, எஜமான பக்திக்கு எடுத்துக்காட்டு நாங்கள் அனைவரும் தான். ஆனால் எஜமான துரோகத்திற்கு எடுத்துக்காட்டு இந்த உலகில் தாங்கள் மட்டுமே. உங்களைத் தவிர அந்த பெருமை யாருக்கும் சென்று சேராது என்றான். வீரன் தன்னை இலக்காரம் செய்வதை கேட்ட வருணன் அணைப்பிலிருந்து விடுபட முயன்றான். ஆனால் வீரர்கள் அவனை விலக விடாமல் இறுக்கி பிணைத்தனர். பிடித்தவாறே அவர்களில் இன்னொருவன், அதிகாரியுடனான உங்கள் காவிய காதலை எப்படி ரசித்து வர்ணித்து இளவரசியிடம் கூறினோமோ அதை போலவே இளவரசி உங்கள் மீது கொண்டிருந்த காதலையும் அதிகாரி வாகினியிடம் வரி வரியாக வர்ணித்து கூறுவோம் முன்னாள் தளபதி. ஆதலால் நன்றியை கொஞ்சம் மிச்சம் வையுங்கள், பிறகு வாங்கிக் கொள்கிறோம் என்றான் கிண்டலாக. வருணன் வலுவுடன் உடலை அசைத்து தன்னை வீரர்களின் பிடியிலிருந்து விடுவித்துக் கொண்டு கட்டை விரலை நீட்டி அவர்கள் எச்சரிப்பது போன்ற பாவனையுடன், வேண்டாமடா, ஏற்கனவே ராணியின் மாளிகையில் என்னை கொலை செய்வது பற்றி சிந்தித்துள்ளீர்கள். அரசரே உங்கள் மனதில் இருந்த வஞ்சத்தை வெளிப்படுத்திவிட்டார். உயிரை கொள்வது கூட பாவமில்லையடா, ஆனால் காதலை கொள்வது பெரும் பாவம். எத்தனை வருடங்களாக நான் வாகினியின் காதலுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறேன் தெரியுமா? நாமெல்லாம் மாவீரர்கள், நமக்குள் வீரச்சண்டைகள் தான் செய்து கொள்ள வேண்டும். இதுபோன்று காதலுக்குள் கலவரத்தை எல்லாம் உண்டு பண்ணக்கூடாது என்று உடல் மொழியில் வீரமும் வார்த்தையில் பயமும் கலந்து மிரட்டியவாறே பின்னால் எட்டு வைத்து நடந்தான் வருணன். இந்த காட்சிகளை கண்டு கொண்டிருந்தான் ஆற்றுக்கு நீராட வந்திருந்த கௌதமன். பிரதாபனின் சீண்டல் பேச்சால் சினத்தோடு நீரை விட்டு வெளியேறி நண்பனின் கேள்விக்கு பதில் கூற வாயெடுத்த அரசனை நெருங்கிச் சென்று தொந்தரவு செய்தான் அங்கு வந்த கௌதமன். நியாயம் கேட்கும் தோரணையுடன் அரசனின் எதிரில் நின்றவன், இது உங்களுக்கே சரியாகப்படுகிறதா அரசே? நான் என்ன குற்றம் செய்தேன்? நான் சிவனே என்று என் சிவகாமியுடன் இன்பமாக வாழ்ந்து வந்தேன். அந்த மடையன் மதனனின் பேச்சை கேட்டு என்னை அரியணையில் அமர்த்த முடிவெடுத்து விட்டீர்கள். நேற்று பவித்ரா பயமுறுத்தினாளாமே, அரியணையில் தங்களுக்கு பதிலாக தங்கள் அண்ணன் அமர்ந்தால் உள்நாட்டு கலகம் வெடிக்கும், மக்கள் புது அரசனுக்கு எதிராக போர்க்கொடி தூக்குவார்கள் என்று ஒவ்வொரு நொடியும் நான் உயிர் பயத்துடனேயே வாழ வேண்டும். உங்கள் பதவியை நான் பறித்துக் கொண்டால் மெய்க்காவல் படையே என் மெய்யை காயப்படுத்தும். உண்மையில் நாட்டின் லட்சோப லட்சம் பிரஜைகளைக் கண்டு கூட எனக்கு பயமில்லை அரசே. உங்களது இந்த வீரர் கூட்டத்தை கண்டால்தான் எனக்கு குலை நடுங்குகிறது. ஒவ்வொருவனும் பார்ப்பதற்கு மனிதன் போன்றாயிருக்கிறான். மானுடனான பீமனுக்கும் அரக்கியான இடும்பிக்கும் பிறந்த கடோத்கஜனை போன்று இருக்கிறான். குருஷேத்திரத்திலாவது ஒரு கடோத்கஜன் தான் வெளிப்பட்டான். ஆனால் நம் வசுமித்ராவிலோ உங்கள் பாதுகாவலர்கள் அனைவருமே கடோத்கஜர்கள்தான். உண்மையில் உங்களுக்கும் வருணனுக்கும் துணிவு அதிகம் பிரபு. இந்த தடியர்களை நீங்கள் இருவரும் உருட்டி மிரட்டுகிறீர்கள். இவர்களைக் கண்டு நீங்கள் பயம் கொள்வதில்லை. என்னையெல்லாம் இவர்கள் அடிக்கக்கூட வேண்டாம். பாசமாக கையை பிடித்தாலே போதும். வழி தாழாமல் அலறிவிடுவேன். எப்படி இவர்களையெல்லாம் நீங்கள் சமாளிக்கிறீர்கள் பிரபு? என் சிரத்தில் மணிமுடி சுட்ட நீங்கள் விரும்புகிறீர்கள். நானோ என் சிரம் கொய்யப்படுவதிலிருந்து என்னை காப்பாற்றிக் கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு அரியணையும் வேண்டாம், அதிகாரமும் வேண்டாம் அரசே. என்னை விட்டுவிடுங்கள். நான் எங்காவது ஓடிச் சென்று விடுகிறேன் என அரண்டு போய் பிதற்றி வந்தான். கௌதமன் புலம்பி வந்த வேளையில் அவனை சமாதானப்படுத்தி தேற்ற பிரதாபன் தொடர்ந்து போராடி வந்தான். ஆனால் பயம் கௌதமனை தொடர்ந்து பிதற்றச் செய்திருந்தது. பொறுமையிழந்த பிரதாபன் கோபத்தோடு அரசனின் காதோரமாக, ஒழுங்கு மரியாதையாக இவனை இங்கிருந்து தூரமாக செல்லச் சொல்லடா. இப்படியே தொடர்ந்து புலம்பி வந்தானெனில் இவன் யார் எவன் என்றெல்லாம் பார்த்து கொண்டிருக்க மாட்டேன். உன் தோள்பட்டையை பதம் பார்த்தது போல உன் தமையன் கௌதமனின் மொத்த உடலையும் பதம் பார்த்து விடுவேன். புலம்பலை மாளிகைக்குச் சென்று தனிமையில் செய்யச் சொல். நானே உனது விளக்கத்தை கேட்க நெடுநேரமாக போராடி கொண்டிருக்கிறேன். சரியாக நீ பதில் கூற வந்த நேரம் பார்த்து
இந்த பயந்தாங்கொள்ளி இடையில் புகுந்து கெடுத்துவிட்டது. என் பொறுமையை சோதிக்காமல் இங்கிருந்து கிளம்பச் சொல் இவனை என கோபத்தோடு கிசுகிசுத்தான். பிரதாபனின் அச்சுறுத்தலை செவிமடுத்த பின்பாக ஆதித்யன் கௌதமனிடம், அண்ணா, நீங்கள் பயப்படுவது போல எதுவும் நடக்காது. உங்களுக்கு நான் உடனே மகுடம் சூட்டப் போவதில்லை. மகுடம் சூட்டுவதாக அறிவிக்க மட்டுமே செய்திருக்கிறேன். மெதுமெதுவாக என் வீரர்கள் முதல் பிரஜைகள் வரை அனைவரது எண்ணங்களையும் மாற்றி முழு மனதோடு புது அரசனை அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாராகும் போதுதான் பட்டாபிஷேக வைபவத்தை நிகழ்த்துவேன். அதனால் கண்டதையும் சிந்தித்து பயந்து நடுங்குவதற்கு பதிலாக சிவகாமி சரணம் என்று என் அண்ணியிடம் சரணடைந்து அவரிடம் காதலை பொழிந்து வாருங்கள். மற்றவற்றை நான் கவனித்துக் கொள்கிறேன். உங்களை அப்படி தவிக்க விட்டுவிடுவேனா என்ன? நான் எடுத்துள்ள முடிவை கேட்டால் உங்கள் மனதில் தைரியம் பிறக்கும், நெஞ்சு நிம்மதியுறும் என முன்னுரை கொடுத்து ஒரு வழியாக தனது முடிவை கூற துவங்கினான். அரசன் பேச ஆரம்பித்திருந்த போதே அவனை நெருங்கி வந்து உரையாடல்களை செவிமடுத்து வந்த வீரர்களோ கௌதமனின் மகுடாபிஷேகம் தற்போதைக்கு இல்லை என்று தெரிந்து கொண்டமையால் இன்னும் சில காலங்களுக்கு தங்கள் அன்புக்குரிய அரசனே அரியணையில் நீடிப்பான் என்று அறிந்து உற்சாகத்தில் மிதந்தனர்.